வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு, உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சிகளின் சார்பில் தூய்மையே சேவை இருவார நலப்பணி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை இன்று தொடங்கி இருவார காலத்திற்கு நகரம் முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தப்பட உள்ளன. இதன் தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்து தூய்மையே சேவை உறுதிமொழியினை முன்மொழிய அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து நாடு தழுவிய 1 மணி நேர தூய்மை பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். பின்னர் தூய்மையே சேவை இருவார நலப்பணியையொட்டி பொதுமக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சௌகான் உட்பட அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நூற்றுக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவியர்கள், சமூக அமைப்பினர், திருநங்கையர், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் பலர் இத்தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பகுத்தறிவு தந்தை பெரியாரின் பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் 146வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சாய்ஜி சரவணகுமார், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் ஊர்வலமாக வந்து பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன், அதிமுக உரிமை மீட்புக்குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் தனித்தனியாக தந்தை பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் MP ரவிக்குமார், புதுச்சேரி மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், பெரியார் திராவிட கழகத்தினர் உட்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தூய்மை பணி இருவார துவக்க விழாவின் ஒரு பகுதியாக தவளக்குப்பத்தில் நடைபெற்ற தூய்மை விழிப்புணர்வு குறித்த பேரணியை சபாநாயகர் செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு, உள்ளாட்சித்துறை மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை பணி இருவார துவக்க விழா நிகழ்ச்சி இன்று தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தூய்மை விழிப்புணர்வு குறித்த பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர்கள் சுரேஷ், சரஸ்வதி மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு உசுடு தொகுதியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்தநாள் விழா உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர்கள் முத்தாலு முரளி, சிவசங்கரன், கேந்திர பொறுப்பாளர், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் என ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் பிரதமர் மோடியின் சாதனைகள் பொதுமக்களிடையே எடுத்துரைக்கப்பட்டது. 2 குடியுரிமையுடன் விண்ணப்பித்த 8 மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து சென்டாக் நீக்கியுள்ளது.
சென்டாக் MBBS கலந்தாய்வில் பிற மாநில மாணவர்கள் இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரி மாணவர்களின் மருத்துவ இடங்களை அபகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் முயற்சி செய்து வருகின்றனர். இதற்கான போலி சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்கின்றனர். இந்த ஆண்டும் இரட்டை குடியுரிமை பிரச்சினை வெடித்தது. அதைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை சென்டாக் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்து வந்தது. இதில் 8 மாணவர்கள் போலி சான்றிதழ்களுடன், அதாவது இரட்டை குடியுரிமையுடன் புதுச்சேரியில் விண்ணப்பித்துள்ளது அம்பலமானது. இம்மாணவர்களை தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்க சுகாதாரத்துறை சென்டாக்கிற்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த பரிந்துரையினை ஏற்ற சென்டாக் தற்பொழுது தமிழகத்தில் இருந்து விண்ணப்பித்த 4 மாணவர்கள், கேரளாவில் இருந்து விண்ணப்பித்த 4 மாணவர்கள் என 8 பேரையும் தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது. இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.